மகாராணி ஊரை சுத்திட்டு வந்துட்டாங்க. அத்தை, நான் ஒன்னும் ஊரெல்லாம் சுத்த போகல அத்தை, என் வேலையை தான் பாத்துட்டு வரேன். என்ன ரொம்ப வாய் நீளுது? உங்களை விட ஒன்றும் வாய் நீளல. அம்மா, உங்க அம்மாவோட கடை விஷயம் என்னாச்சு? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு மாமா. அம்மாவோட கடையை திரும்ப வைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. திரும்ப கிடைச்சிடும்னு நம்புறேன். கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். அம்மா எப்படி இருக்காங்க? கடை போனதுல இருந்து ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க மாமா. அதுவும் அந்த கரும்பு ஜூஸ் கடை அப்பாவோட ஞாபகமா இருந்துச்சு. அதை எடுத்ததுனாலதான் அம்மா ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. இப்ப அது திரும்ப வர மாதிரி இருக்கிறதால பரவாயில்ல மாமா, ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. ஆமா, பெரிய கிரானைட் ஃபேக்டரி, அதுல அப்பா நினைவு வேற இருக்கான். அவ பேசுறது விடுமா, கடை எப்ப திருப்பி கொடுக்குறேன் நாங்க. சீதாவோட வீட்டுக்காரர் அருண் தான் மேலதிகாரிகள் கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு மாமா. பரவாயில்லம்மா, முத்து மாதிரியா அருணும் உங்க வீட்டுக்கு ஆதரவா தான் இருக்காரு. அந்த வீட்டுக்குன்னு இளிச்சவாய மருமகனுங்க கிடைச்சிருக்கானுங்க. இந்த வீட்டுக்கும் வந்து வாச்சிருக்காளுங்க பாருங்க மருமகளுங்கன்னு. அது வீட்டுக்கு வர்றவங்கள பொறுத்து இல்லப்பா, ஏற்கனவே வீட்டுல இருக்கிறவங்கள பொறுத்து. மீனா, அதான் கடை திரும்ப வந்துடும் சொல்றாங்கல்ல, அருணும் ட்ரை பண்றாப்ல, அப்புறம் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்லங்க, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன ஏதோ பிரச்சனையா? என் வண்டி காணாம போயிடுச்சுங்க. காணாம போச்சா? என்ன மீனா சொல்ற? எப்படிமா காணாம போச்சு? தெரியல மாமா, யாரோ எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நோ பார்க்கிங்ல ஏதாவது விட்டுட்டியா? போலீஸ் ஏதாவது எடுத்துட்டு போயிட்டாங்களா? இல்லங்க, கோயிலுக்கு வெளியே தான் நிறுத்தி இருந்தேன், வந்து பார்த்தா காணோம். கோயில் முன்னா சேஃபா தானே இருக்கும். நல்லா லாக் பண்ணி தான் எடுத்துறியா? அதெல்லாம் லாக் பண்ணி தாங்க வச்சிருந்தேன். கண்டிப்பா வண்டி யாரும் ஓட்டிட்டு போயிருக்க முடியாது. யாராவது வேற ஒரு வண்டியில வச்சுதான் எடுத்துட்டு போயிருக்கணும். இப்போ வண்டியும் தொலைச்சிட்டா பாத்தீங்களா? இவ என்னமோ இவ பூ விக்கிறதுக்கு வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்தான், இவ இப்ப தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. நான் ஒன்னும் தொலைக்கல அத்தை, கோயிலுக்கு வெளியே இருந்துதான் யாரும் தூக்கிட்டு போயிருக்காங்க. யார் எடுத்தாங்கன்னு தான் ஒன்னும் தெரியல. மீனா, அப்பவே நீ எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. சரி வா, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறோம். இல்லங்க, நான் ஏற்கனவே அருணை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். அவர் கண்டிப்பா கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் அம்மாவோட கடையும் சீக்கிரம் திரும்ப வந்துடும்னு சொன்னாரு. அம்மாவோட கடையை எடுத்துட்டாங்களேன்னு கவலையில இருந்தா, இப்ப நான் பூ கொண்டு போற வண்டியும் போயிடுச்சு. அதாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதம்மா, அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, அருண் நம்ம குடும்பத்து ஆளு, சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. ஆமா மீனா, ஃபீல் பண்ணாத, விடு. வண்டி தானே கிடைச்சிரும். நானும் வெளில 4 இடத்துல தேடி பாக்குறேன், சரியா? உன்னையாவது உருப்படியா வச்சுக்க தெரியுதா? ஒரு நாள் இப்படிதான் பணத்தை தொலைச்சிட்டேன்னு வந்து நின்னா, இப்ப வண்டியே காணுமா? இவ ராசியே இப்படிதான் போல இருக்கு. அம்மா கம்முன்னு இருக்கு சொல்லுப்பா. அவளே வண்டியை தொலைச்சேன்னு வருத்தத்துல இருக்கிறா. ஒரு ஆறுதல் சொல்லலன்னா கூட பரவாயில்ல, இப்பெல்லாம் பேச வேணாம் சொல்லுப்பா. இதுக்கு மேல நான் அவகிட்ட எப்படிதான்டா சொல்றது? எவ்வளவு சொன்னாலும் அவளுக்கு புத்தி வர மாட்டேங்குது. நான் என்னங்க தப்பா சொன்னேன்? இவளுக்கு சின்னதா ஒரு நல்லது நடந்தா கூடவே பெருசா ஏதாவது ஒரு கெட்டது நடக்குது. அதுதானே இவளோட ராசி. இதே போதும். நான் உண்மையை தானங்க சொல்றேன். இவ அப்பா ட்ரெயின்ல அடிபட்டு இறந்தாரு. ஆனா பாருங்க, உடனே இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் இவ நம்ம வீட்டு வாசல்ல வச்சிருந்த பூக்கடையை தூக்குனாங்க. நல்ல வேலை, வீட்டுக்கு முன்னாடி அது அசிங்கமா இருந்துச்சு. அதை தூக்கிட்டு போன வரைக்கும் நல்லது. அப்புறம் வண்டியில கொண்டு போய் பூவெல்லாம் வியாபாரம் பண்ணா, இப்ப அதுவும் காணாம போயிடுச்சு. சில பேர் ராசியே இப்படிதான். அவங்களுக்கும் நல்லது நடக்காது, அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்காது. வார்த்தையை அளந்து பேசு. நீ விடுப்பா, உங்களுக்கு இந்த மாதிரி ராசி ஜாதகம் பாக்குறதெல்லாம் என்ன புதுசா? அப்படி பார்த்துதானே என்னையும் பாட்டி ஊர்ல கொண்டு போய் விட்டாங்க.
ராசி நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லம்மா, நல்ல மனசு இருந்தாலே போதும். மீனாவோட மனசுக்கு அவன் நல்லா இருப்பா, அவளை சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க. இந்த குடும்பத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம் மீனான்னு பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. அவ வண்டி கண்டிப்பா கிடைக்கும். யார் எடுத்தாங்க நான் கண்டுபிடிக்கிறேன். முதல்ல இவன் தம்பி ஏதாவது எடுத்தானான்னு கேட்டு பாருங்க. அத்தை, என் தம்பிய பத்தி ஏன் தேவையில்லாம பேசுறீங்க? ஏற்கனவே இந்த வீட்ல இருந்து வண்டியை திருநவன் தானே அவன். அங்க ஆரம்பிச்சதுதான் எல்லாம். அதனாலதானே நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்த. விஜயா, கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட பேசு. பா, சத்யா நல்லா படிச்சு பாஸ் பண்ணி இப்போ ஒரு பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கான்பா. அவனை பத்தி இப்படிலாம் பேச வேணாம்னு சொல்லுப்பா இவங்கள. மீனா, வீட்ல தான் இருக்கீங்களா? உங்க வண்டி கீழே காணோம். அதான் இன்னும் நீங்க வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். வண்டி கீழெல்லாம் இல்ல, அது மொத்தமாவே காணாம போயிடுச்சுடா. என்னடா சொல்ற? ஸ்ருதி, மீனா வண்டியை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களாம். அப்படியா? திருட்டு போயிடுச்சா? எப்படி அண்ணி? கோவிலுக்கு முன்னாடி தான் நிறுத்தி வச்சிருந்தேன் ரவி. யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஒரு விஷயம் மீனா, உங்களுக்கு என்னதான் அடிக்கடி பிரச்சனை வந்தாலும் அதை எப்படியாவது டேக்கிள் பண்ணி நீங்க வெளியே வந்துடுறீங்க. அதனாலதான் நீங்க வளரக்கூடாதுன்னு யாரோ இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணி, அந்த வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பிசினஸ் டெவலப் ஆச்சு. அதை பிடிக்காம தான் யாரோ இப்படி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேய், அவ என்ன இன்டர்நேஷனல் பிசினஸா பண்ணிக்கிட்டு இருந்தா? சாதாரணமா ரோட்டோரமா பூ வித்துக்கிட்டு இருந்தா. இதுல பிளான் பண்ணி வேற தூக்க போறாங்களா? யாராவது திருட்டு பசங்க எடுத்துட்டு போயிருப்பானுங்க. நீ சொன்ன கரெக்டா தான்டா இருக்கும். நீயே பணத்தை திருடினவன் தானே. திருட எப்படி யோசிப்பான்னு உனக்கு தான் நல்லா தெரியும். வாயை மூட்டு வாங்கி கட்டிக்கார சொல்லிட்டேன். மனோஜ், நீ அவங்க விஷயத்துல தலையிடாத. எந்திரிச்சு வா. அண்ணி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நீ வண்டி கிடைச்சிரும். ஆமா மீனா, டோன்ட் வெரி. கண்டிப்பா வண்டி கிடைச்சிரும். இல்லனா வேற வாங்கிக்கலாம், விடுங்க. மீனா, ஒன்னும் ஃபீல் பண்ணாத மீனா. வண்டி கிடைச்ச போது எங்க போகுது நான் தேடி பாக்குறேன். இல்லங்க, அந்த வண்டி வந்ததுல இருந்து என் தொழிலையும் ஒரு முன்னேற்றம் இருந்துச்சு. எனக்கும் யாரையும் நம்பி இல்லாம சொந்தமா வேலை செய்ய முடிஞ்சது. எல்லாத்தையும் மீறி நீங்க வாங்கி கொடுத்த வண்டி எப்படி தொலைச்சிட்டேன் தாங்க வருத்தமா இருக்கு. அட என்ன மீனா நீ விடு. வண்டி காணாம போறது திரும்ப கிடைக்கிறதுலாம் சாதாரண விஷயம். நீ ஒண்ணும் கவலைப்படாத, பாத்துக்கலாம் என்ன.